வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். புதினா சட்னி அரைச்சா சாப்பிட மாட்டேன்றாங்களா? இந்த மாதிரி ஒரு முறை கடைஞ்சி பாருங்க. பருப்பு போட்டு புதினாவை சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரே ஸ்பூன் எண்ணெய் காய்க்கும். 8 காஞ்சி மிளகா. எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டணும். உங்கள் காரத்துக்கு என்ன வேணுமோ அதை போட்டுங்க. வச்சு 1 கப்பு பருப்பு, 4 பல்லு பூண்டு, இது கொஞ்சம் செவந்து வர வரையும் பொறுத்துக்கலாம். இந்த அளவு 1 கட்டு புதினாவுக்கு. புதினாவே வானான்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்து பாருங்க, சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்து வரட்டுங்க பருப்பு. அது வேகத்துக்கு தண்ணி. இதோட ஒரு தக்காளி, புதினாவும் அதோட போட்டுடலாங்க. போட்டுட்டு குக்கர் மூடி 3 விசில் வெட்டி எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் அடங்கி வச்சுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கீரை கடையிற மாதிரி தாங்க இதை கடைஞ்சிக்கணும். சட்டிலையும் கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட பிளெண்டர் இருக்கனால அதை நான் கடைஞ்சிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்போ நம்ம கீரை தாளிக்கிற மாதிரி தாங்க, தாளிப்பு உடம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீரை பட்ட மாதிரி தான் இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.